மதுபான கடையை அகற்றக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி இரண்டாவது நாளாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மதுபான கடையை இளைஞர்கள் அடித்து நொறுக்கினர். கடையில் இருந்த மதுபான பாட்டில்களை அவர்கள் கீழே போட்டு உடைத்தனர். இதையடுத்து நிலைமையை சமாளிக்க போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் அவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். இந்த போராட்டத்தால் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது. கடைகளை விடக்கூடாது, வெளியே வாங்க, யாருக்கான ஓட்டு போடுங்க, ஆனா கடை இருக்கக்கூடாது, கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு சொல்லிட்டு இவர் ஊரு கடையவே இவர் மூட முடியல. ஆமா, இவர் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானத்தை பிளந்து வைகுண்டத்தை காட்டுவாராம் அப்படின்னு ஒருத்தர் மேடை ஏறி என்னை பேசுவான். மதுபான கடையை அகற்ற கோரி வைகோவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இந்த போராட்டத்தின் போது திடீரென இளைஞர் ஒருவர் அங்குள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அவரை கீழே இறங்கி வருமாறு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர்.